இன்று டிசம்பர் 20ஆம் தேதி மார்கழி 4ஆம் நாள் சனிப்பெயர்ச்சி. அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆவார். இன்று மாலை 5:20 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்று சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இங்க மெயின் சன்னதியா இருக்கார். இங்க சனி பகவானே சுயம்புவாக தான் தோன்றியாக இருக்கிறார். மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்க தனித்து தான் தோன்றியா இருப்பது தனி சிறப்பு. திருநள்ளாறுல தர்பானீஸ்வரர் அப்படின்னு சிவன் ஸ்தலத்துல உபசன்னதியா இருக்காரு. அங்க ஈஸ்வரன் ராஜாவா இருக்காரு, இங்கே சனீஸ்வரனே ராஜாவா இருக்காரு. வரணும்னு பிராப்தம் இருந்தாத்தே இந்த கோயிலுக்கு வர முடியும், நினைச்ச உடனே வந்துட முடியாது. இவரை மாதிரி ஒரு அனுகிரகமூர்த்தி யாரும் கிடையாது. நல்லா வழிபாடு பண்ணிக்கங்க. வணக்கம் அன்பு இதயங்களே, நாம இப்போ பார்க்க போகிற தகவல் என்னென்னா 2023 டிசம்பர் 20 மார்கழி மாதம் 4ஆம் நாளான இன்று மாலை 5:20க்கு நடக்க இருக்கும் சனிப்பெயர்ச்சி 2026 வரை நீட்டிக்க உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து நம்மை காத்து கொள்ளவும் நோய் நொடி இல்லா மேன்மையான வாழ்வு வேண்டி நாம் இப்போது பார்க்க உள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவானின் சிறப்புகள் பற்றி கோவில் குருக்கள் திரு சிவகுமார் அவர்கள் சொல்லும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து பலனடைவோம். இந்தியாவிலே சனி பகவானுக்கு என்று தனி சன்னதி உள்ள ஒரே கோயில் குச்சனூர் தான். இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேனியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமம். ஒவ்வொரு இடத்துல சனி பகவானுக்கு ஒவ்வொரு இடங்களில் ஒரு இடம் இருக்கும். திருநள்ளாறுனா தர்பானீஸ்வரர் கோயிலில் ஒரு பகுதியில் இருக்காரு. அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடுனா ஆத்மேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னிதானத்தில் உபசன்னதியாக இருக்காரு. இங்கே மெயின் சன்னதியாக இருக்கார். இங்கே சனி பகவானே சுயம்புவாக தான் தோன்றியாக இருக்கிறார். சுயம்பு என்றாலே உருவம் இருக்காது. குளவிக்கல்லா இருக்கும், குத்துக்கல்லா இருக்கும், புத்தா இருக்கும், தூணா இருக்கும். இங்கே ஒரே தூணா இருக்கு. மையனுக்கு மஞ்சனை காப்புன்னு ஒரு காப்பு அந்த சாமி மேலே மெரூன் கலரில் சாத்தப்பட்டிருக்கிறது. மஞ்சன காப்பு, சந்தன காப்பு, தைல காப்புங்கிற மாதிரி மஞ்சனின்னு ஒரு காப்பு அந்த சுவாமி மேலே சாத்துக்குடி பண்ணி பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளை ஐக்கியங்கிறதுக்காக அந்த 6 கண்கள் வச்சிருக்காங்க. சூரியனுடைய மகன் ரகு வம்சம் அப்படிங்கிறதுக்காக நாமம் விட்டுருக்காங்க. ஈஸ்வர பட்டை வாங்கினதுனால அந்த ஈஸ்வர கீடத்தில் விபூதி பட்டை வச்சிருக்காங்க. 4 கரங்கள் 2 பாதங்களாக அரூபிய உருவமாக்கி வழிபடுறோம். மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்க தனித்து தான் தோன்றியா இருப்பது தனி சிறப்பு. மற்ற கோயிலில் தண்டிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு. இங்க அனுகிரக மூர்த்தியாகவும் அருள்பாலிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு. இப்ப திருநள்ளாறுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநள்ளாறுல தர்பானீஸ்வரர் அப்படின்னு சிவன் ஸ்தலத்துல உபசன்னதியா இருக்காரு. அங்க ஈஸ்வரன் ராஜாவா இருக்காரு, இங்கே சனீஸ்வரனே ராஜாவா இருக்காரு. ரெண்டாவது ஸ்தலத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கே பிரம்மகத்தி தோஷம் முடிச்சு நிவர்த்தியானது இந்த இடம். அதனால வரணும்னு பிராப்தம் இருந்தாத்தே இந்த கோயிலுக்கு வர முடியும், நினைச்ச உடனே வந்துட முடியாது. இவரை மாதிரி ஒரு அனுகிரகமூர்த்தி யாரும் கிடையாது. நல்லா வழிபாடு பண்ணிக்கங்க. இன்று டிசம்பர் 20ஆம் தேதி மார்கழி 4ஆம் நாள் சனிப்பெயர்ச்சி. அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆவார். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நாள். குரு பகவான்னா 1 வருஷம், ராகு கேதுனா 1.5 வருஷம், சனி பகவான் என்பவர் 2.5 வருஷம் 2.25 வருஷத்துக்கு ஒருக்கா சனி பயிற்சி ஆவார். இன்று மாலை 5:20 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்று சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த பயிற்சி 2026 மார்ச் மாதம் பயிற்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சிக்கு செய்கிறவங்க அவங்க ராசி பிரகாரம் ஊனமானவங்க, குஷ்டரோகி, இவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு உதவுங்க. சனி பகவான் பேரில் இங்கே சனி பகவான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, எழுத்துவம் ஏற்றுங்க. ஏற்றினாலே சனி பகவான் சந்தோஷம் அடைஞ்சு நல்லதை செய்வார். இந்த நல்ல பதிவினால் மக்கள் அனைவரும் பயனடைய உதவி செய்த சக்தி விகடன் குழுமத்திற்கு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.